அரசியல் அப்படின்னு சொன்னால் மக்களை சந்திக்கணும். முதல்ல விஜய் ஒரு சினிமா மோகத்துக்காக நாங்கள்லாம் வெளியேறன்னு சொல்கிறது விஜய் மட்டும் இல்லைங்க. கமல் இருக்காரு, ரஜினி இருக்காரு, அஜித், இன்னும் எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கள் தலைவருக்கும் கிடையாது. சாப்பிட கூட நேரம் இல்லை எங்கள் தலைவருக்கு. அதுக்காக அதை ஒரு பெருசாக விளம்பரப்படுத்துறதுக்காக செய்யலை. மக்களை சந்திக்கணும், மக்களோட மக்களாக நின்று அவங்களோட போராட்டங்களை கையில் எடுக்கணும். திமுகவுக்கு 2 சீட்டுக்காக நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பதில். இந்த செயல், இந்த கேள்வி வைக்கிறாங்கல்ல, முட்டு கொடுக்குறாருன்னு. திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கள் தலைவருக்கும் கிடையாது, அந்த நிலை திமுகவுக்கும் கிடையாது. ஏன்னா திமுக ஒரு வளர்ந்த கட்சி, ஒரு 5 முறை ஆட்சி ஆண்டிருக்கிற கட்சி, அவங்களுக்கு அந்த பலம் இருக்குது. அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக எங்கள் தலைவர் வெளிப்படையான உண்மை இது. கொள்கை ரீதியாக இந்த 2 சீட்டு 3 சீட்டுன்றது சில விஷயங்களில் சொல்கிறது மக்கள் அது பொதுவாக பார்க்கலாம். ஆனால் 2 சீட்டு 3 சீட்டை விட கொள்கை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்று சொன்னால் கொள்கை அடிப்படையிலே வரும் கட்சிகள் ஒன்று சேரும் கூட்டணி தான் நிலையாக இருக்கும். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு பாதுகாப்புக்காகவும் சமத்துவத்துக்காக போராடுகிற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும். எதிர்காலத்தில் இந்த நிலை தளரலாம். உண்மையிலேயே சீட்டு என்பது கட்டாயம் தேவைதான். அதே சமயத்தில் சீட்டை காட்டிலும் எங்கள் தலைவர் நம்முடைய முற்போக்கு சிந்தனை உள்ள தலைவர் இவர். அதனால் கொள்கையும் அந்த சமத்துவ நிலையம் வேண்டும் என்று இந்த கூட்டணியிலே தொடர்ந்து இடம்பெறுகிறார். இதை கடக்காமல் இருக்க காரணம் இது மிக முக்கியமான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். 2026 பார்த்தீங்கன்னா பிசிஆ ஓட்டு போல விஜய்க்கு போயிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்கள் ஏதோ தலைவர் பேச்சுக்காகவோ ஏதோ ஒரு ஈர்ப்புக்காகவோ அல்ல, தலைவருடைய ஒட்டுமொத்த அறிவுக்காக, அதோடு அவருடைய உழைப்புக்காக, அவருடைய சமூக சிந்தனைக்காக இருப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்கள். காரணம், அவர் அடிப்படையிலேயே அறிவுபூர்வமான வழிதான் இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டங்களில் நாங்கள் விசிலடித்தால் கூட இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, கரவொலி எழுப்புங்கள், அதை நீங்கள் அப்படி காட்டுங்கள் என்று எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர். அந்த வகையிலே தலைவர் மீது எதிர்க்கட்சிகளோ அல்லது தவறான புரிதல் கொண்டவர்களோ சமத்துவத்திற்கு எதிரான இருப்பவர்கள் வேண்டுமானால் விமர்சனம் செய்யலாம், பல்வேறு விமர்சனங்கள். ஆனால் உண்மையிலேயே தலைவருக்கு அதில் எந்த விதமான உடன்பாடோ பங்கு கிடையாது. தலைவர் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் மற்ற தலைவர் வந்தால் இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுறாங்களா, நம்ம தலைவர் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே. நம்ம தலைவர் ஒரு பொது வாழ்க்கைக்கு தானே அர்ப்பணிக்கிறாரு, பொது நீரோட்டத்தில் தானே போகிறாரு. சமூக அடிப்படையில் எந்த செயலுமே அவர் அணுகிறதில்லை. அது மேல் சாதியா கீழ் சாதி, இன்றைக்கி சாதின்ற அடிப்படைக்காக சொல்ல வரேன். மேல் சாதி கீழ் சாதின்ற எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், மேல் சாதி மக்களாக இருந்தாலும் கீழ் சாதி மக்களாக இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அப்போது அவர் சமூகம் பார்ப்பது இல்லை. ஒரு பொது மனிதனுக்கு, நம்மளை போல் சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறாரு. இதுதான் அவருடைய இயல்பான குணம், அவருடைய இயல்பான நிலை. இந்த நிலையினுடைய அடிப்படையில் தான் அவரை நாங்கள் பின்தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கோம். விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட, சிங்கிள் ஓட்டு கூட வெளியே போகாது. அது அது அப்பட்டமான பொய். அதை சொல்கிறவங்க அது எப்படி சொல்கிறதுங்க, இதை இட்டு கட்டி பேசி இதை ஒரு டைரெக்ஷனை மாற்றுறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, தலைவர் மேலே இருக்கிற ஒரு எண்ணத்தை கலைச்சி ஏதோ ஒரு வகையில் ஒரு ரூமரை கலப்படம்னா அப்படி எதாவது மாறுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். இல்லை, சினிமா மோகம். விடுதலை சிறுத்தைகளுக்கு சினிமா மோகம் என்பது அறவே கிடையாது. விஜய் எங்களுக்கு கூட பிடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட படத்தில் பார்க்குறோம், நடிக்கிறாரு, கருத்து நல்லா இருக்குது, ஓகே, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. விஜய் மட்டும் இல்லைங்க, கமல் இருக்கார், ரஜினி இருக்கார், அஜித், இன்னும் எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அந்த படங்களை ஒரு பொழுதுபோக்காவோ அதில் இருக்கிற கருத்துக்களோ எடுத்துக்கிற சூழ்நிலை மட்டும்தான் அந்த இடத்துல. அதை தாண்டி இவ்வளவு மனித சமூகத்துக்காக உழைக்கிற ஒரு தலைவரை ஒரு சினிமா மோகத்துக்காக நாங்கள்லாம் வெளியேறன்னு சொல்கிறது முற்றிலும் போய் முட்டாள்தனமான வடிகட்டிய ஒரு வார்த்தை அது. அதனால் நாங்கள் அப்படி இல்லை. முழுக்க எங்கள் தலைவர் அறிவு பாதையில் பயணிக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார். அறிவு என்பது தான் நாங்கள் அன்பு, அறிவு, இந்த 2க்கு தான் அவர் இடமே கொடுக்குறாரு. சாப்பிட கூட நேரம் இல்லை எங்கள் தலைவருக்கு. அதுக்காக அதை ஒரு பெருசாக விளம்பரப்படுத்துறதுக்காக செய்யலை. உண்மை, அவர் போகிற வழியில் சாப்பிட நேரம் இல்லாமல் சாப்பிட்றாரு. அது இன்றைக்கி இந்த செல்லு யூடியூப் இடத்துல ட்ரெண்டிங் ஆகுது, அவ்வளோதான் விஷயம். அதுக்காக அவர் செய்கிறாரான்னு நினச்சாங்கன்னா அது அவருடைய செயலை கொச்சப்படுத்துறது சமம். ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும். இதில் மொழின்னு பார்த்தா தலைவர் சொல்லுவார், எந்த ஒரு விஷயத்துலையும் வெறியாக இருந்தால் அது சரியாக இருக்காது. சாதி வெறி, மத வெறி, மொழி வெறி, இனவெறி, இப்படி வெறியாக அது மாறிச்சுன்னா ஒரு நாய்க்கு எப்படி வெறி பிடிச்சா அது தீவிரமாகி அது கடிக்க தோணுமோ அந்த மாதிரி ஆகிடும். இது வெறி அப்படி இருக்கக்கூடாது. சக மனிதனாக பார்க்கணும், பிரச்சனைனா அதை அணுகணும், அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும். இப்படி தான் எங்கள் தலைவர் நிற்கிறாரு. ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் உண்மையிலே பாதுகாப்பு இருக்குது. அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படாமல் அதை காப்பாற்றுறதுக்கான வழி தேடுறாரு. ஆக எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் அவர்கள், உங்களுக்கே தெரியும், அரசியலில் PhD முடித்து எத்தனையோ டாக்டர் பட்டங்க வருது. கஷ்டப்பட்டு
அரசியலில் மட்டும் உழைப்பு இல்லை, அவருடைய படிப்பிலும் முழுமையான கவனத்தை செலுத்தி பிஹெச்டியை முடித்து சாதாரண ஒரு விஷயத்தை அவர் பிஹெச்டி பண்ணல. இந்த சமூகத்துக்கு எது ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் வாங்கும்போதே பல எதிர்ப்புகள் இருந்தது, அதை கடந்து அன்றைக்கி வாங்கினார். அதே முறை இளம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாளராக எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர்மையாகவும் உழைப்பவும் செலுத்தி அறிவுபூர்வமான அவருடைய வாழ்க்கையும் சரி, அவர் காட்டுற வழியும் சரி, அவர் நடத்துகிற வழியும் சரி, ஒட்டுமொத்தமாக அன்புக்கும் அறிவுக்கும் உட்பட்டது. ஆக ஒட்டுமொத்த உலக மக்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை, எங்கள் பாசமிகு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவர் மீது தவறான ஒரு மேம்போக்கான விமர்சனங்களை வைக்காமல், ஏன்னா அவரோட உழைப்பெல்லாம் வீணாக மனசு கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கும். அதோட ஒரு உழைப்பை அங்கீகரிக்கலாம் கூட பரவாயில்ல, அனாவசியமான விமர்சனம் பண்ணாமல் நியாயமான முறையில் அவருடைய வார்த்தைகளை சிந்திச்சாலே போதும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 விஜய் தான் ஆட்சி பிடிப்பேன், ஆட்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அரசியல் அப்படின்னு சொன்னால் மக்களை சந்திக்கணும் முதல்ல. விஜய் அதாவது எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், அதுக்கு முழு உரிமை இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஒவ்வொருத்தருடைய நியாயமான செயலுக்கும் உரிமை கொடுக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சமத்துவத்தை நோக்கி போயிருக்காருல்ல, அது என்ன அர்த்தம்னா எல்லோருக்கும் எல்லாமே அடிப்படை உரிமை கிடைக்கணும், அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இவர் திரையில் இருக்கிறதோட விருப்பம், அரசியலுக்கு வர்றது அவர் விருப்பம். நான் முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்கிறது கூட அவர் விருப்பம், அது தவறில்லை. ஆனால் மக்களை சந்திக்கணும், மக்களாக நின்று அவங்களோட போராட்டங்களை கையில் எடுக்கணும், அதுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கணும். இதெல்லாம் கடந்து மக்கள் எந்த அளவுக்கு அவர் ஆதரவு தராங்க, அவர் எந்த அளவுக்கு உழைச்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்காரு, இதெல்லாம் கடந்த பிறகு தான் அவர் அதை எதிர்பார்க்கணும். அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், அதை நாங்கள் தப்புன்னு சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்காக இவ்வளோ உழைச்சிருக்காங்களே, இப்போது எந்த இடத்துலையாவது சமத்துவத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசுன மாதிரி தெரியல. அவருடைய கொள்கைவாதிகள் இருக்காங்க, பெரியார் இருக்கார், காமராஜர் இருக்கார், அம்பேத்கர் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையாக இப்போது சனநாயகன்னு தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, மைய அரசுக்கு எதிராக போராடுறாரு, மோடிக்கு நேருக்கு எதிராக கருத்து பேசுகிறாரு. அந்த அளவுக்கு இவங்களால் பேச முடியுமானா இன்னும் இது வரைக்கும் வரல. அந்த வரை வளர்ச்சியின் அடிப்படையில், எதிர்காலத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஆக முடியுமே தவிர, இவர் ஒருவேளை எம்ஜிஆர் அண்ணா இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே அது மாதிரி நம்ம நினைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை, எங்கள் கருத்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக கூட்டணி ஒரு நல்ல சமத்துவ கொள்கை நோக்கி போகிறதுனால மீண்டும் திமுக கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.